ஆராதனை ஆராதனைக்கு தகுதியான தேவன் நீர் ஒரு வருஷம் கடவுளை எங்களோட ஆராதனைக்கு எங்களோட துதிக்கு மகிமை நாங்கள் எடுக்கிற மகிமை எல்லாவற்றையும் பார்த்து நீர் ஒருவரே சுவை அதுவரை நீர் எங்களை காக்கிற தேவன் அதுவரை நீர் எங்களை கைவிடாத தேவன் நீர் இருக்கிற சுவாமி ஆராதிக்கிறோம் சுவை Yes,
Lord, we come to your presence, Lord. ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்புவீராக. இயேசுவே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக சுவாமி. ஆண்டவரே, எங்களை அனலாக வைக்கிறேன் சுவா. Lord, we don't want to be lukewarm, Lord. ஆண்டவரே, உமக்கான அந்த வைராக்கியம் எனக்குள்ள இருக்கிறது சுவாமி. இயேசுவே, ஆவியானவரே, இறங்கி வாங்க. ஆண்டவரே, நீர் போய் ஒரு தேய்ச்சலான நீர் எங்களை கடந்து வேணும்னு சொன்னது போல பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்காக நன்றி. எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்காக நன்றி. செல்கிற இடத்துல எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, ஆராதிக்கிறோம். எல்லாரும் சின்னங்களே மூடி கரங்களை உயர்த்தி கடைசியாக நாம் பாடப் போவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஆவியானவரே, எனக்குள்ள நீர் இறங்கி வாங்க சுவாமி. பாதுகாத்துக்கோங்க. மீதியான நேரத்தை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொடுங்க சுவாமி. கேட்கிற வார்த்தைகளை அதன்படி நடக்கவும் to practice every words that we are hearing. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருதய பலகைகள் எழுதி வைக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி பிறக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய பலனுக்காக நன்றி. உங்களுடைய அபிஷேகத்துக்காக நன்றி. உங்களுடைய பிரசனத்துக்காக, உங்களுடைய இரக்கத்துக்காக, உங்களுடைய அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, இவ்வளவா எங்கள் மேலே நீங்கள் வச்ச அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை உங்களுடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீங்கள் இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. Thank you for being with us, Lord. ஆண்டவரே, நீங்கள் எல்லா நேரத்திலும் எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு இருக்கிறதுக்காக மக்கள் நன்றி. உடைய செயல்படுறதுக்காக நன்றி. உங்களை பாதுகாத்து நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவே அப்பா எங்களுக்கு பேசுங்க. உங்களுடைய மறைத்து
வெறுமையுமா இருந்தது. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்துல இந்த 2 வார்த்தையை கொண்டுதான் நான் உங்களோட இன்னைக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு 2 நபரை குறித்து உங்களோடு நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே முந்தின ஆதாம். ஆமென். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே பிந்தின ஆதாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அப்ப ஒழுங்கின்மை எங்க வருதுன்னா நமக்குள்ள வெறுமை இருக்கின்றது. இந்த வெறுமை எங்க வருது அப்படின்னா நமக்குள்ள ஒழுங்கின்மை இருக்கின்றது. அப்ப ஆண்டவர் இந்த பூமியை பண்படுத்தவும் இந்த பூமியை பரிபூரணப்படவும் செய்வதற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? முதலாம் ஆதாமை பிதாவாகிய தேவன் ஆதாமை உருவாக்கினார். குரானில் சொல்றார். அப்ப ஆதாமை எதற்காக நியமித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய செய்தியின் தலைப்பு பூமியானது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிற. பூமியானதுன்றது ஒரு சட்டம் ஞாபகத்துக்கு வருது. பூமி அப்படின்னா ஒரு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. உங்களதான் கற்று கேட்கிறேன். பூமி அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரது இல்லை. பூமி அப்படின்னுட்டோம்னா வானம் மேல ஆகாயத்தை நம்ம பார்க்கணும். பூமி நம்ம என்ன பார்க்கணும்? கீழே என்ன இருக்கு? தண்ணிக்கு முன்ன தண்ணி. இப்ப பூமியில நீங்க பார்த்தவங்க என்ன தெரியும்? பூமி தான். பூமியில என்ன இருக்கு? அதான் நான் சொல்றேன். இயேசுவின் ரத்தம் செய்யும். மண் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நான் எங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னா, ஆதாம்னு சொல்லிட்டவனே நீங்க அங்க போயிட்டு இருக்கலாம் ஈஸியா. இப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது என்னது? மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார். இப்ப இந்த பூமியை பண்படுத்தவும் பரிபூரணப்படுத்தவும் பதப்படுத்தவும் ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினார். பிதாவாகிய தேவன் உருவாக்கினார். அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் காணப்பட்டது. நீங்களும் நானும் மண் என்று நினைவு கூறும்படியாக இந்த வார்த்தையை நாம் எடுத்த சொன்னோம். இப்ப ஆண்டவர் அதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். இப்ப நாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டோம். எங்க போவோம்? திருப்பிய பூமியை இருக்கிறது. மண்ணினால் உருவாக்கப்பட்டோம். மண்ணுக்கு திரும்புவாய். ராமன் சொல்ல பார்க்கலாம். அப்ப இந்த மண்ணு பரிபூரணம் வளரணும், ஒழுங்கின்மைக்குரிய ஒழுக்கமான காரியத்துக்குள்ள வரணும் அப்படின்னா அதுக்குண்டான காரியத்துல ஒரு ப்ராசஸ் நடக்கணும். அப்படிதானே? ஒரு வேலைப்பாடு நடக்கும். இப்ப ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் என்ன பண்ண? மண்ணினால எடுத்து ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? உண்டு பண்ணிட்டார். இப்ப ஆதாம் ஒழுக்கம் உண்டாக்கப்பட்டாரா? ஒரு பண்படுத்தப்பட்டாரா? இல்ல பரிபூர்ணமாக்கப்பட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ஒரு கேள்விக்குள்ளது. இன்னும் ஆக்கப்படல. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த மண்ணினால உருவாக்கப்பட்ட ஆதாமை கொண்டுதான் பூமியையும் பண்படுத்தும்படியாக, அதே மண்ணை பண்படுத்தும்படியாக ஆண்டவர் உருவாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப உருவாக்குற காரியங்களிலே இந்த ஆதாம் தவறிவிட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆதாமை உருவாக்கிட்டார். இங்கே அவர் பயன்படவில்லை. இன்னும் அவருக்குள்ள ஒரு மாற்றம் மறுரூபமாக்கப்படல. அவர் எப்பொழுது முழுமையாக்கப்பட்டார் அப்படின்னா, ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார். அவன் ஜீவாத்மாவான் ஆனான். எப்பொழுது ஆண்டவர் நமக்குள்ள அவருடைய ஜீவாத்மாவை ஊதினாரோ அப்பொழுது நீங்களும் நானும் பரிபூரணமாக்கப்பட்டோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றேன்? அப்ப நாம் பரிபூரணம் ஆக்கப்படும் பொழுது இந்த பூமியை பண்படுத்தும்படியாக ஆதாம்களாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் நியமித்து வைத்திருக்கிறார். ஆனா ஆதாம் இந்த வேலையில வந்து என்ன பண்ணார்? தவறி போனார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா வார்த்தைகளையும் பிதாவாகிய தேவன், வேர்ட் ஆஃப் காட், அந்த வார்த்தையை ஏதேன் தோட்டத்துல கேட்டுக்கிட்டே இருந்த ஆதாமு, இப்ப ஆதாமு வேற யாரும் ஆதாமுக்கு தெரியாது. ஆண்டவருடைய சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு இருந்த ஆதாமு இங்க முதல் தடவையா யாருடைய சத்தத்தை கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்டே கேட்டு கேட்டு செஞ்சுட்டு இருந்த ஆதாம் ஒரு முறை தவறாரு. எங்க தவறாரு அப்படின்னா, தன் எலும்பிலிருந்து வந்த மாம்சத்திலிருந்து வந்த மனுஷியின் பேச்சை முதல் தடவையா கேட்கும் பொழுது அவர் தவறிவிட்டார். அந்த இடத்துல தவறுனால்தான் இந்த பூமியை பண்படுத்துவதற்கு அவரும் தள்ளப்பட்டார் ஆண்டவரால். இப்ப அவர் சரியான முறையில அந்த பூமியை பண்படுத்துவதற்கு, அவர் பரிபூர்ணப்படுத்துவதற்கு
ஆண்டவருடைய வார்த்தையை மட்டுமே கேட்டு இருந்தாருன்னு வைங்களேன், அந்த ஜீவ சுவாசத்தை கொண்டு அவர் நிச்சயமா செய்து முடித்திருப்பாரா இல்லையா? அங்க தவறுனால ஒரு மனுஷியோட பேச்சை கேட்டதுனால்தான் அவர் ஆண்டவருடைய சித்தத்தை என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாததுக்கு காரணம் என்னன்னா, இவர் இந்த உலகத்தினுடைய பார்வை, இந்த உலகத்தினுடைய சிந்தை, இது நாள் வரைக்கும் ஏவாளை படைக்கிற வரைக்கும் அவர் போக்கஸ் எங்கல்ல ஏவாள் மேல இல்ல, ஏவாளுடைய வார்த்தையின் மேல இல்ல, ஏவாள் மேல எந்த சிந்தையும் இல்ல. ஏன்னா இவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். தேவனுக்கு இவருக்கு தான் கனெக்டிங் இருந்துட்டே இருக்குது. ஆனா எப்போ ஏவாள் உருவாக்கப்பட்டாலோ, எப்போ ஏவாள் தன் துணையாக ஏற்படுத்தப்பட்டாலோ, நான் இது தவறாக சொல்லல, ஆனா நாம் கேட்கிற வார்த்தை எதை நோக்கி இருக்கணும் அப்படின்றது நான் இங்க சொல்ல வரேன். படைச்சது யாரு? பிதாவாகிய தேவன். ஆனா கேட்டது யாரோட சத்தம்? ஏவாளுடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணிட்டாரு? விருட்சத்தின் கனியை நபிட்டாரு, புசித்திருக்காரு. இப்ப புசித்தது மாத்திரம் இல்ல, கீழ்ப்படியாத தனமா ஒரு வார்த்தையை சொல்றார், நீங்கள் எனக்கு துணையாக ஏற்படுத்தின ஏவாள் தான் என்ன பண்ணாரு, இந்த பிரச்சனைக்குள்ள மாட்டி விட்டார் அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த காரியத்தை சொல்றாரு. இதுல ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ என்ன பண்ண, மண்ணினால உருவாக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்ப ஒரு சாபம், நீ உயிரோட இருக்க நாட்கள் மட்டும். யாருக்கு? எங்களுக்கு, எனக்கு ஜென்சிங்களுக்கு சொல்றேன். நீ என்ன பண்ற, நெத்தியில ஒரு இடத்துல செஞ்சு நீ என்ன பண்ற, புசிப்ப அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. என்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம மறந்து மறுதளித்து நாம் செயல்படுகிறோமோ அன்றைக்கு நமக்கு சாபங்கள் உண்டாக்கப்படும். அப்ப இந்த பூமியை முதலாவது பண்படுத்தும்படியாக ஆதாம் தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆதாம் அதை செய்து முடிக்கவில்லை. காரணம் என்ன? தேவனுடைய சத்தத்தை அவர் என்ன பண்ணல, கேட்கல. மாம்சீக சத்தத்தை அவர் கேட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆவிக்குரிய ஜனங்களா இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவருடைய சத்தத்தின் பிரகாரம் நாம் வழி நடக்கிறோமா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு இணங்குகிறோமா அப்படின்னு பார்த்தா நிறைய இடத்துல கொஸ்டின் மார்க். எனக்கு சேர்த்துதான் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய மனசுக்கு, என்னுடைய விருப்பத்துக்கு அது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லு, ஆண்டவர் அதுக்கேற்ற ஆன்சர் கொடுத்தாருன்னா ஓகே ஆண்டவர் இது நல்லா இருக்கு, இந்த காரியத்தை எனக்கு வாழ்க்கை பண்ணுங்க. இல்ல ஆண்டவர் இல்ல இது உனக்கு நல்லதல்ல, இது உனக்கு தேவையில்லை, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்ன பண்ணுவ, அதுல போனா உன்னோட ட்ராக் மாறும், நீ பாதாளத்துக்குள்ளாக போக, உன் பாதை வடிவிலகி போகும் அப்படின்னு எச்சரிக்கை வார்த்தை கொடுத்தாருன்னா நமக்கு அது என்ன இருக்கு, நெருடலா இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண மாட்டோம், இறங்கி அந்த வார்த்தைக்குள்ள நம்ம என்ன பண்ண மாட்டோம், விளைச்சி நிற்க மாட்டோம். அப்ப ஆண்டவருக்கு விரோதமாவே சில விஷயத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், எடுத்து நின்று செயல்படுகிற ஆரம்பிச்சிடும். அது நமக்கு என்ன ஆகுது, சாபமாய் வந்து விடுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. முதலாம் ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்காமல் தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்தாம என்ன பண்றாரு, வழி விலகி போறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இப்போ நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியா என்ன பண்ண, பூமிக்கே திரும்புவாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். இது ஒரு மனுஷன் வாங்கிக்க கூடாத ஒரு சாபம் ஆண்டவருக்கு. அதுக்கு முன்னாடி மரணம் என்று ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்க சொல்லவே இல்லை. எப்போ ஆண்டவருடைய இருதயம் கலக்கமானதோ, யாரால, மனுஷர்களால, ஆதாமால, ஏவாளால கலக்கமானதோ, அப்ப ஆண்டவர் வார்த்தையை மென்ஷன் பண்றாரு, இனி நான் மனுஷர்களோடு போராடுவேன். ஏன்னா மனுஷங்களை மட்டும் விசனப்படுத்தல, ஆண்டவரை என்ன பண்ணிடுறாங்க, விசனப்படுத்திடுறாங்க. இந்த மனுஷங்கிற மாதிரி ஒரு பாய்சனஸ் ஃபெலோ யாருமே கிடையாது. ஆமே, அல்லேலூயா. மற்ற மிருக ஜீவன்களை ஆண்டவர் படைத்தாரு. ஆனா அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் இப்ப வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கு. பாட்டை பாடுங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் பாடுறேன். கொக்கரக்கோ கொக்கரக்கோ கோழி கூவுது, அது கர்த்தரே சுநாதனையே நாளும் தேடுது. ஓ கொக்கரக்கோ கொக்கரக்கோ கோழி கூவுது, அது கர்த்தரே சுநாதனையே நாளும் தேடுது. பக்கபலம் பாதுகாப்பு என்று பாடுது, பல மக்களுக்கு சாட்சியாக
நின்று கூவுது. கொக்கரக்கோ கொக்கரக்கோ கோழி கூவுது. அது கர்த்தரே சுநாதனையே நாளும் தேடுது. ஓ கொக்கரக்கோ கொக்கரக்கோ கோழி கூவுது. அது கர்த்தரே சுநாதனையே நாளும் தேடுது. சிட்டுக்குருவி மரத்தை சுற்றி வட்டம் போடுது. சிட்டுக்குருவி மரத்தை சுற்றி வட்டம் போடுது. தன் பட்டு சிறகை விரித்து நல்ல ஆட்டம் ஆடுது. தன் பட்டு சிறகை விரித்து நல்ல ஆட்டம் ஆடுது. கவலையின்றி வானம் பாடி கானம் பாடுது. கவலையின்றி வானம் பாடி கானம் பாடுது. அது காலமெல்லாம் கர்த்தரையே நினைச்சு பாடுது. இயேசுவை நினைச்சு பாடுது. கொக்கரக்கோ கொக்கரக்கோ கோழி கூவுது. அது கர்த்தரே சுநாதனையே நாளும் தேடுது. ஐந்தறிவு மிருக ஜீவன் ஆடி பாடுது. ஐந்தறிவு மிருக ஜீவன் ஆடி பாடுது. ஆனால் ஆறாம் அறிவு மனது இனம் மறந்து வாழுது. இயேசுவை மறந்து வாழுது. அல்லேலூயா அல்லேலூயா. ஐந்தறிவு மிருக ஜீவன் என்ன பண்ணா? ஆடி பாடுது. இன்றைக்கு வரைக்கும் உன் ஜீவன்கள் எதுவுமே மாறல. மிருக ஜீவன்கள் எதுவுமே மாறல. ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் அதுங்களுடைய லாங்குவேஜில் அதுங்க ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு தான் இருக்குதுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு தான். ஆனால் ஆறறிவு ஜீவன் நம்ம ஆண்டவரை அநேக நேரத்தில் மறந்து மறுதளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னாச்சுன்னா ஒரு கூட்டத்துக்குள்ள போகுது, இல்லாட்டி ஏதோ ஒரு நிறுவனம் போகுது, அது ஒரு பிரச்சனையை கலந்து கொடுத்தாம இல்லை. ஆனால் மனுஷன் ஒரு கூட்டத்துக்குள்ள போனால் ஒரு பிரச்சனையை கலந்து கொடுத்துருவான். ஒரு அமைச்சு அவனை மாதிரி வில்லங்கம் முடிச்சவன் யாருமே இல்லை. கண்ட்ரோல் பண்றான் அப்படின்ற ஆமே. அல்லேலூயா. அப்ப எங்கெல்லாம் அந்த மனுஷன் காலை எடுத்து வைக்கிறானோ அங்கெல்லாம் நெஞ்சல் அடிச்சுட்டு வந்துடுவான். ஆமே. அல்லேலூயா. அப்ப மனுஷன் மாதிரி பாய்ச்சலும் யாருமே இல்லை. அப்ப ஆண்டவர் பிதாவாகிய தேவன் விசனப்பட்டார். எதற்காக? மனுஷனை படைத்ததற்காக விசனப்பட்டார். இனி நான் அவனோட என்ன பண்றதுல போராடுவது இல்லை. ஆனா அவனை விட்டுட்டாரா அப்படின்னா கைப்பிடல, அவனை கடைசி வரைக்கும் வழிநடத்திட்டாங்க. ஆனா அந்த மனிதன் நன்றி அறியாமையால் நிறைய விஷயங்களை தவறுகளை செய்து கொண்டேதான் இருக்கிறான் இந்த காலகட்டத்தில். ராமி சொன்னாங்க. சரி, அடுத்த ஒரு காரியம். முதல் ஆதாம் வீழ்ச்சி அடைந்தார். எதனால வீழ்ச்சி அடைந்தார் அப்படின்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதனால, மனுஷனின் சத்தத்தை கேட்டதுனால அவர் என்ன பண்ணாரு? வீழ்ச்சி அடைந்தார். அவர் மறுரூபமாக்கப்படல, ஒரு முழுமையாக்கப்படல, பண்படுத்தப்படல, பரிபூரணம் அடையல. ராமி சொன்னார். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஜெபம். பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. இப்ப இந்த ஒரு நபர் யாருன்னா இரண்டாவது ஆதாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவர் என்ன நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறாருன்னா, இப்ப என்னுடைய போக்கஸ் இந்த உலகம் கிடையாது, என்னுடைய பார்வை இந்த உலகம் கிடையாது, என்னுடைய எண்ணங்கள் இந்த உலகம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்துல நான் ஜீவித்து இருக்கேன். ஆனால் எனக்கு வர வேண்டிய பதில், எனக்கு வர வேண்டிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஆன்சர் எங்கிருந்து வரணும்னா பரலோகத்திலிருந்து வரணும். ராமி சொன்னாங்க. அதனால்தான் இப்படி ஒரு ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செயல்படுவது போல இந்த பூலோகத்திலும் செயல்படுவதாக. ராமி சொன்னாங்க. அப்ப இந்த பூலோகத்தில பரலோகம் இறங்கிருச்சுன்னா இந்த பூலோகமும் பரலோகமாக மாற்றப்படும். அது எப்படி மாற்றப்படும் அப்படின்னா, நமக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது. எப்பொழுது இப்ப அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துக்குடைய பிரயாணப்பட்டு இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துக்குடைய இருந்தாங்க, எல்லா சூழ்நிலையும் இருந்தாங்க. அவர்கள் பயன்பட்டார்களானா இல்லை. ஏன்னா அவர்கள் மறுரூபமாக்கப்படல. அவர்களுக்குள்ள கரெக்டான ஒரு அபிஷேகம் இருந்துச்சான்னு தெரியல, கரெக்டான ஆவியானவரோட பிரசன்ஸ் இருந்துச்சான்னு தெரியல. எல்லாருடைய பாரத்தையும் இயேசு கிறிஸ்து மேலேயே போட்டுட்டே இருந்துட்டாங்க. இவர் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாரு, கடைசி வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டே என்ன பண்ணிடலாம், இவர் கூட காலத்தை தள்ளிடலாம், காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து திருப்பி மறுரூபமாக்கப்பட்டு திருப்பியும் பேட்டரவான இந்த பூமிக்கு அனுப்பினாரோ, அப்பொழுது அடங்கி இருந்த அப்போஸ்தலர்கள், சூம்பி இருந்த அப்போஸ்தலர்கள், அடக்கம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலர்கள் எழும்பி செயல்பட ஆரம்பித்தார்கள். மேல்வீட்டு அறையிலே அபிஷேகம் இறங்கப்பட்ட பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கும் பொழுது, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை, பரிசுத்த ஆவியானவருடைய திட்டம் என்னன்னா, இந்த உலகத்தை நோக்கி கிடையாது, உன்னதத்தை நோக்கி. உங்களுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் இந்த உலகத்தை நோக்கி இருப்பதற்காக அல்ல,
உன்னதத்தை நோக்கி இருப்பதற்காக. இதற்கு நான் சொல்ல வர சத்தியம் புரியுது. ஆமென். எப்போலாம் இந்த உலகத்துல தான் நம்ம ஜீவிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் செய்த முதல் அற்புதமே, அங்க ஒரு சம்பவம் நடக்குது. எல்லாரும் வந்து திராட்சை ரசம் எங்க காணாம செஞ்சாரு. திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. இப்ப இவங்க எங்க போறாங்க? மரியாதை கிட்ட போறாங்க. மரியாதை அம்மா போயிட்டு என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டது அப்படின்ட்டு. இப்ப ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, சிறிய உனக்கு எனக்கு என்ன, என்னோட வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை எங்க இருந்து வரணும்னா அங்கிருந்து வரும். எனக்கு உண்டான பதில் அங்கிருந்து வரணும். அப்ப பிதாவின் அவர் என்ன கனெக்ட் பண்றாருன்னா, நான் இந்த உலகத்தோடு தொடர்புடையவன் அல்ல, நான் உன்னதத்திற்கு தொடர்புடையவன். நீங்களும் நானும் இந்த உன்னதத்துக்கு தொடர்புடையவர்கள். நாம் இந்த உலகத்தோடு ஒன்றி இருப்பதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அபிஷேகப்படல, ரட்சிக்கப்படல, இந்த ஒரு காரியத்தையும் நம்ம மேல என்ன பண்ணல, செயல்படுத்தல. ஒரு ஆண்டு சொல்லுங்க, எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மளை வேறு பிரிச்சிருக்கிறாரோ, நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர் எப்பெல்லாம் நம்மளோட பேசுகிறாரோ, நம்ம காரியத்தை திட்டம் தெரியுமா புரிஞ்சுமோ, இந்த உலகத்தோடு ஒன்றி இருப்பதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைக்கவில்லை. அவர் தப்பா சட்டத்தான் போடுறோம், உலகத்தான் பார்ப்போம். இவங்க நம்ம மாதிரி தானே சட்டம் போட்டுருக்காங்க, விலையும் விலையுமா இருக்க மாட்டாங்களே. ஃபர்ஸ்ட்லாம் இருந்தாங்க, இப்போ இல்லை. இவங்களும் நம்மள மாதிரி தானே இருக்கிறாங்க. சில பேர் மொட்டையாக நம்ம வீட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு கூட்டம் இருக்கு. அப்படி அது நான் குறையா சொல்லலை, அவங்களுடைய மன விருப்பங்கள் அப்படி. ஆண்டவர் அப்படிலாம் எங்கேயும் நம்ம வீட்டில் சொல்லலை. ஒரு அமையும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுல்லாக வெயிட் தான் போடணும்னு சொல்லலை. ஆனால் உலகத்தார் நம்ம நம்மள தமிழ் கஷ்டம் போடுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஆத்மா ஆவி எங்க கனெக்ட் ஆகுது அவங்களுக்கு தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். எங்க கனெக்ட் ஆகுதுன்னா பரலோகத்தில் கனெக்ட் ஆகும். அப்ப அப்படிப்பட்ட கனெக்ட்ல நம்ம இருந்தோம்னா, நம்ம இந்த பாழாய் போய் இருக்கக்கூடிய இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, பண்படுத்துவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு யாரும் வேணாம், அடுத்த ஜென்ரேஷன்லாம் தேவையில்லை, இந்த ஜென்ரேஷனே போதும். ஒரு ஆண் சொல்லுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இனி அடுத்த ஜென்ரேஷன்லாம் வேணாம், இந்த ஜென்ரேஷன்லேயே ஒரு எழுப்புதல் உண்டாக்கப்படும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எப்பெல்லாம் நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய எண்ணங்கள் எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நேராக கனெக்டிவ் ஆக்கப்படுதோ, அவருடைய அபிஷேகத்திற்கு நாம் இணைக்கப்படுகிறோமோ, அவருடைய ஆவியானவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அப்போதெல்லாம் நாம் எழுப்புதலை அடைந்துவிட முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய கனெக்ட் அப்படிதான் இருந்துச்சு. மரியாளுடைய வயிற்றில் பிறந்தாரு. யோசேப்புக்கு தகப்பன், மாம்ச தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சா இருந்தாரு. உலகத்தில் இருக்க நபர்கள்கிட்ட பேசினாரு, சாப்பிட்டாரு, தூங்கினாரு, எல்லாம் பண்ணாரு, ஊழியத்தை செஞ்சாரு. ஆனா அவருடைய கனெக்ட் உலகத்தோடு இல்லை, அவருடைய கனெக்ட் உலகத்தோடு. உங்களுடைய கனெக்டும் என்னுடைய கனெக்டும் அப்படிதான் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ புரியுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப முதல் ஆதாம் வீழ்ச்சி அடைந்தார். இரண்டாம் ஆதாம் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் மீண்டுமாய் வரப்போவதார். மத்தியாக அதுல மனவாழ்வோடு நீங்களும் நானும் கேட்காப்பு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதெல்லாம் விசுவாசமே இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க. கேட்காப்புன்னா ஆமீன் வரணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்குலாம் அப்படி 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 ஏற்றுக்கொள்ளணும்னு ஆசை? ஆமென். அல்லேலூயா. அப்ப எப்பெல்லாம் எப்போ வருவாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். அப்ப அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழ்றது வேஸ்ட். ஏன்னா அது உபத்திரவத்தின் காலம். அதுக்கப்புறம் நம்ம சாட்சியா நிற்போமா நிற்க மாட்டோமான்றது கிருபையின் காலத்துல ஐயா சொல்ற, கிருபையின் காலத்துல நிற்க முடியலன்னா அப்புறமேட்டு அந்த புதிய காலத்துல தான் நம்ம எப்படி நிற்க போறோம். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அப்ப ஃபர்ஸ்ட் அவர் வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணும், எடுத்துக்கொள்ள பண்ணணும். அதுக்கு முழுமையா நம்ம என்ன முக்கியமா ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு நமக்கு முக்கியமான 2 விஷயம் தேவை. ஒன்று அபிஷேகம், இன்னொன்று ஆவியானவருடைய நடத்துதல். ஆவியானுடைய மெசேஜோட தொடர்பு தான் இது. ஃபர்ஸ்ட் ஒரு வகையில் பேசினாரு, இப்போ எனக்கு ஆண்டவர் வேற ஒரு வார்த்தை அதே மாதிரி என்ன கொடுக்குறாரு. இப்போ ஆவியானவரும் அபிஷேகமும் நமக்குள்ள செயல்படவில்லைன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இந்த உலக ரீதியாக தான். எப்போது ஆவியானவரோடு அபிஷேகத்தோடு நம்ம தொடர்புல பண்ணிட்டே இருக்கிறோமோ, அப்போது எல்லாம் நாம் ஜெயத்துக்குள்ளாவதாய் மாறிவிடும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்திலே நாம் பலப்பட்டிருக்கோம். ஒரு வசனத்தை வாசிக்கிற தெளிவா போயிருக்கு. அந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது அது எனக்கு தெளிவா பண்றது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 15, 45, 47 வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 45வது வசனம் 47வது வசனம். அந்தபடியே முந்தின மனுஷன் ஆதாம் ஜீவாத்மானா, இங்கே எழுதிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமென்.
ஆவியும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது ஜென்ம சரீரம் முந்தினது ஆவிக்குரிய சரீரம் முந்தினது. ஆமென். ஆவிக்குரிய சரீரம் முந்தினது ஜென்ம சரீரம் இருமிலிருந்து உண்டானவன் மண்ணானவன் புரியுதா? தெளிவா? 26 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்தவர். அப்ப இதுல தெளிவா போட்டிருக்கு. அப்ப முந்தின ஆதாம், முந்தின மனிதன் தோற்று போனவன். பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து ஜெயத்தை உண்டு பண்ணினார். அவர் ஜெயத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவருடைய பிள்ளைகள், அவரை பின்பற்றி வருகிற நீங்களும் நானும் நாம் ஜெயத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்றோம். நாம் ஜெயத்துக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்றோம். அப்போ எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய தொடர்பு பரலோகத்துக்கும் நமக்குள்ள தொடர்பு துண்டிக்க கூடாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, எந்த டைம்ல வேணா ஜெபம் பண்ணுங்க, ஆனா ஜெபம் பண்ணுங்க. எந்த டைம்ல வேணா பைபிள் வாசிங்க, ஆனா பைபிள் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி, சில பேருக்கு மத்திய வேலையில அதிகமா ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. தானியேல் 3 வேளை ஜெபித்தாரு. நம்ம எத்தனை வேளை ஜெபிக்கிறோம் நமக்கு தான் தெரியும். யாரும் கையெல்லாம் தூக்குறாங்க, அவங்க மனசாட்சிக்கு தெரியும். எத்தனை வேளை நம்ம பைபிளை திறந்து வாசிக்கிறோம் நமக்கு தான் தெரியும். அப்ப ஆண்டவரோட தொடர்பு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு மரண பரியந்தம் வரைக்கும் ஜெயம் உண்டாக்கிட்டே தான் இருக்கும். மரணத்துக்கு அப்புறம் நம்ம ஜெயம் இருக்க வேணாம், ஏன்னா அவர் நம்ம வாய் கொண்டு போயிடுவார். ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே பசி இருக்காது, எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. ஃபர்ஸ்ட்டு என்னென்ன சொல்லிட்டு ஓப்பனாக பேசுகிறேன், கொஞ்சம் தயவு செய்து நான் சொல்கிறேன். கணவன் மனைவி கூட அதிகமாக இருக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அது நான் தொல்லையாக சொல்லலை, ஒரு 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 என்டர்டெயின்மெண்ட் கான்செப்ட். அதனால அப்பா நான் டாக்டர் பண்ணவே போய் என்ன சொல்லி வச்சுருக்காங்க இயேசுவின் ஜெயம். அப்போ இப்படி ஒரு காரியத்துக்குள்ள நம்ம இந்த உலகத்தின் தொந்தரவுகள்லாம் இல்லாதபடிக்கு அந்த பரலோகத்தில் நித்தியமாக ஆண்டவர் என்ன பண்ண போகிறோம், ஆராதிக்க போகிறோம். நித்தியமாக அவரோடு நம்ம என்ன பண்ணிருக்க போகிறோம், ஐக்கியப்பட்டு இருக்க போகிறோம். எத்தனை பேருக்குலாம் அந்த நிச்சயம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம முந்தின ஆதாமா இல்லாதபடிக்கு பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தவர்களாய், அவருடைய சுவடுகளை தொடர்ந்து பற்றி பிடிக்கிறவர்களாய் நாம் செயல்படுவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.